இந்த மாதம் உங்களுக்கு நமக்கு சமாதானத்தின் மாதம். இல்லை ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சமாதானம்னா சண்டை போட்டவங்க ஒன்று சேர்ந்தால் சமாதானம் நினைக்கிறீங்க. அது உண்மைதான். இந்த சமாதானத்துக்குள்ளே நிறைய அடங்கி இருக்கிறது. இப்போ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, சமாதானம் இருக்க முடியுமா? ஒரு பெரிய நிந்தையில் மாட்டிக்கிட்டீங்க, சமாதானம் இருக்க முடியுமா? ஒரு பெரிய பலவீனத்தில் மாட்டியிருக்கீங்க, சமாதானம் இருக்க முடியுமா? நீங்கள் ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தில் ஒரு இழப்பில் மாட்டிக்கிட்டீங்க, சமாதானம் இருக்க முடியுமா? நீங்கள் சமாதானமாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த மன கிளேஷம் இல்லாமல், எந்த ஒரு நெருக்கம் இல்லாமல், எந்த ஒரு கவலை இல்லாமல், எந்த ஒரு போராட்டம் இல்லாமல், ஒரு நிசப்தமான ஒரு அமைதியான அமர்ந்த தண்ணீரண்டையில் இருக்கிற போல ஒரு சூழ்நிலை எப்போ உருவாகுதோ அப்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சமாதானமாக வைக்க போகிறார். கைத்தட்டி அப்பாக்கு போய் உங்களை சமாதானம் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள்.